பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த காலையில உங்களை சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுதியிருக்கிறபடி ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே அது எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவன் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய முழு இருதயத்தோட, முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு பாக்கியம் நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. தேவன் ரொம்ப நல்லவர். தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணின காரியங்களுக்காக இந்த நேரத்தில் நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை. என்ன செய்யல? கண் காணவில்லை. அதை கண்களால் காணவில்லை, காதுகளால் கேட்கவில்லை, மனுஷருடைய இருதயத்திலே அது தோன்றவில்லை. எனக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, நம்முடைய இருதயத்திலே அது தோன்றவில்லை. இப்படித்தான் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிறார் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷனுடைய இருதயத்திலே அது தோன்றவும் இல்லை. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒன்றை பாருங்கள். தேவன் அப்படிப்பட்ட மகா பெரிய காரியங்களை தம்முடைய ஜனங்களுக்காக ஆயத்தம் செய்திருக்கிறார். இந்த பூமியிலே ஆண்டவர் நம்முடைய எதிர்காலத்திற்காக ஆயத்தம் செய்தவைகள், நம்முடைய குடும்பத்துக்காக ஆயத்தம் செய்தவைகள், நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் செய்தவைகள், நம்முடைய வாழ்க்கைக்காக கர்த்தர் ஆயத்தம் செய்தவைகள் என்று பலவிதமான ஆயத்தம் செய்யப்பட்ட காரியங்களை குறித்து நாம் வேதத்திலே படிக்க முடியும். தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை. அதை கண்ணு பார்க்கல, காது கேட்கல, மனுஷருடைய இருதயத்துல அது தோன்றவுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக அப்படியாக தேவன் அதை ஆயத்தம் பண்ணினார். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அப்படி ஆயத்தம் பண்ணி தேவன் நமக்கு அதை ஆவியினாலே வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பிரியமான கர்த்தருடையவர்களே, நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை தேவன் ஆவியினாலே வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறபடியினால் அவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களுக்கு என்னெல்லாம் ஆயத்தம் செய்திருக்கிறாரோ அதையெல்லாம் தேவன் உங்களுக்கு தரும்படியாக நீங்கள் ஆயத்தமாகுங்கள். அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் ஆயத்தமாகுங்கள். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினவைகளை சுதந்திரிக்கும்படியாக நீங்கள் ஆயத்தமாகுங்கள். தேவன் நிச்சயமாக உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை உங்களுக்கு கொடுத்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். எந்த சந்தேகமும் இல்லை. ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆயத்தம் பண்ணின காரியங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷருடைய இருதயத்திலே தோன்றவில்லை. அப்பா, அதற்காக நன்றி, ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உடைய பொறுப்புள்ள கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். துதிகன மகிமை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆமென்.